இன்னைக்கு ராகவனோட பிறந்த நாள். சூரிய கிரகணம் வேற. கிரகணம் அவன் நட்சத்திரத்துல பிடிக்கிறது. 12 மணிக்கெல்லாம் சாப்பிடணும்னு சொன்னேன், இன்னும் காணும். லட்சுமி, இன்னைக்கு சூரிய கிரகணமா? 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே சூரிய கிரகணத்தை அன்னைக்கு நடந்ததை மறந்துட்டியா? அதுக்கப்புறம் தானே நமக்கு ராகவனே பிறந்தான். ஆமாண்ணா, சூரிய கிரகணம் ராகவனோட பிறந்த நாள் ஒரே நாள்ல வருது. இன்னைக்கு என்னமோ பயமா இருக்குது. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு பெருமாளுக்கு ஒரு ரூபாய் முடிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க போய் குளிச்சுட்டு வாங்கண்ணா. சரி. அந்த பொறுக்கி லாரன்ஸ் ரொம்ப மோசம்டா. என்ன செய்யறான்? என் காத்தாடிய டீல் போட்டு கட் பண்ணிட்டான்டா. அவளப்படாத, அவன் நெஞ்சில நான் மஞ்சா சொத்தை நான் எடுத்துடுறேன். தாத்தா, நீ தான் எப்படியாவது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து வாங்கி தரணும் தாத்தா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கையெழுத்து வாங்கி தரேன். ஆமா, மார்க் எல்லாம் எப்படி வாங்கியிருக்க? மார்க் தானே கேப்பிய. மார்க் வந்து இங்கிலீஷ்ல 8, பிசிக்ஸ்ல 7, அப்புறம் கெமிஸ்ட்ரியில வந்து 6, தமிழ்ல 5, அப்புறம் வந்து ஹிந்தியில சைக்கோ. வெரி குட் வெரி குட். என்ன வெரி குட்? எல்லாம் 100க்கு தாத்தா. மொத்தமா கூட்டினா கூட நான் பாஸ் பண்ண மாட்டேன் போல இருக்கு. இந்தியா கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி இருக்குது. போடா, இதே மார்க் உங்க அப்பா பியூசில வாங்கினா நான் அவனை திட்டவே இல்லையே. நிஜமாவா? நீயாவது பரவாயில்ல, 8, 7, 6, 5ன்னு சொல்லிட்டு 100க்கு வாங்கியிருக்க. இதே மார்க் உங்க அப்பா கேவலம் 10க்கு வாங்கினா நான் அவனை திட்டவே இல்லையே. தாத்தா, இதே மார்க் 1000க்கு வாங்கினாதான் மோசம். 10க்கு வாங்கினா என்னளவுக்கு மோசம் இல்லை, பரவாயில்லை. நான் ஏதோ ஒழுங்கா படிக்காத மார்க் வாங்கலையோன்னு நினைச்சேன். அது வம்சமா வருது. தாத்தா, அப்பா, பேரன். நாளைக்கே நான் காலேஜ்ல பிரசிடென்ட் கிட்ட சொல்லி இமீடியட்டா ஒரு ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். எதுக்குடா ஸ்ட்ரைக்? நாங்க ஸ்ட்ரைக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கேப் விட்டா டச் விட்டு போயிடும் இல்லையா? அதான் இனிமே ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல அப்பாவுக்கு போயில தாத்தா தான் கையெழுத்து போடணும். இனிமே எல்லா தாத்தா போயில நீ ஒரு தாத்தா கையெழுத்து போட்டா போறோம். நீ தான் தாத்தாக்கள் பிரசிடென்ட். உன் கையெழுத்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பண்ணி வச்சுக்க. நாங்க கேட்கிற நேரத்துல சக்கு சக்கு சக்குன்னு குத்தி கொடுக்கலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாருடைய ப்ராக்ரஸ் போட்டு என்கிட்ட கொண்டா. அவங்க அவங்க அப்பா மாதிரி நான் கையெழுத்து போட்டு தரேன். ஐயோ தாத்தா, நீ இந்தியாக்கே பிரசிடென்ட் ஆயிடலாம். டேய் ராகவா, நேத்து ராத்திரி நைட் ஷோ ஒன்று போயிருந்தோமே. ராத்திரி போனா அது நைட் ஷோ தான். அதுல முதல்ல குளிக்கிற சீன்ல ஒருத்தி வந்தாளே, அவ ஏன்டா மறுபடியும் வந்து குளிக்கவும் இல்ல, சீன்லயும் வரல? முதல்ல குளிக்கிற சீன்ல தாத்தா நீ பார்த்தது சோப் அட்வர்டைஸ்மெண்ட். உனக்காக டெய்லி அந்த பொண்ணு ரீல் வந்து குளிக்க முடியுமா? பிலிம் எல்லாம் ஈரமா போயிடாது. என்னமோட அந்த காலத்து படங்க, அந்த காலத்து படங்களை பார்க்கணுமே. அந்த காலத்து படங்களா? அதான் அப்பப்போ தூர்தர்ஷன்ல காட்டுறாங்களே. அப்போ ஒரு ஹீரோயின் இருந்தா. ஒரே ஒரு ஹீரோயினா? பல ஹீரோயின் இருந்தாங்க. அதுல ஒரு ஹீரோயின் பேரு சாரதா பாய். சாரதா பாய் ஆனா கேள். எப்படி? என்ன அழகா பாடுவா தெரியுமா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சரியான கட்டை. தாத்தா, என்ன வயசுக்கு ஏற்ற மாதிரியே பேச மாட்டேங்கிற? கட்டை கிட்ட குஜால்ஸ் இப்படியே பேசுறது? 6 கட்ட ஸ்துதியில அவளை அழகா பாடுவா அப்படின்னு அவளோட குரலை சொன்னேன்டா. குரலையா சொன்ன? நீ கட்டைய சொல்லிட்டு நினைச்சேன். என்னடா இது பிறந்த நாள் அதுமா இப்படி ஊரை சுத்தின்னு இருக்கியே? அம்மா பாத்தியா, கூலிங் கிளாஸ் தாத்தா வாங்கி கொடுத்தார். பர்த்டே பிரசன்ட். அடுத்த வருஷம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கார். என்னது இதுக்கு கவர்? உங்க பேரனுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கேன். சரிதான் விடுமா, குழந்தை தானே, விட்டு விட்டு தான் பிடிக்கணும். நான் வேணா ஓடி ஓடி போயிட்டு வரட்டுமா? உங்க சம்பந்தியே சாப்பிட கூப்பிட்டுருக்கேன். என்னடா சிரிப்புமா? தாத்தா நீ சொல்ற ரொம்ப கரெக்டா போச்சு. அம்மா தாத்தா சொல்றா தேசிகாச்சாரி தாத்தா, அதாவது உங்க அப்பா சோறுன்னா எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவாளாம். இந்த காக்காக்கு சாதம் போட்டா கூட எடுத்து சாப்பிடுவாளாம். அதனால ஊர்ல இருக்கிற காக்கா எல்லாம் தாத்தா மேல ரொம்ப கோபமா இருக்குன்னு இந்த காக்கா சொல்றா. ஐம் சாரி, இந்த தாத்தா சொல்றா. இது ரொம்ப முக்கியமா? சாரி தாத்தா, நீ கூட சொன்னியா அன்னைக்கு தேசிகாச்சாரி தாத்தா ஹோட்டல்ல போய் நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டு கையில காசு இல்லாத அப்படியே மாவாட்டி ஈடு கட்டினார். அந்த விஷயத்த நான் அம்மா கிட்ட சொல்லவே மாட்டேன். அம்மா கேட்டியா? கேட்டா எச்ச போட்டு அழிச்சு மறந்துடு. இது அவசியம் சொல்லி ஆகணுமா? சாரி தாத்தா, சொல்லவே மாட்டேன்ட்ட மறுபடியும் சொன்னா நான் என்ன சொல்றது? ஏன் இப்படி பெரியவாளை பத்தி தப்பு தப்பா சொல்லி வைக்கிறேன்? ஏன்? சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம். பத்தியா, திருக்கழுக்குன்ற கழுகு மாதிரி இன்னமா லேண்டிங் ஆரா இருப்பாரு. உன்னோட தாத்தாடா. என்ன உனக்கா தாத்தா? எனக்கு தான் தாத்தா. என்ன பண்றது? லட்சுமி, லட்சுமி, என்ன தழுக இன்னைக்கு வாசனை ஜமாக்கிறத? பருத்தி கொட்டை சாம்பார், புண்ணாக்கு ரசம். பேசா இருக்குமே. உள்ள தொட்டியில கரைச்சி வச்சிருக்கா. சாப்பிட்டா போச்சு. சாப்பிட்டுட்டு வா, கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறேன்.
குறும்புடாலக்கு வெறும் பருத்தி கொட்டை மாத்திரம் வேணும்னாக்க சத்துணவு உண்டை வாங்கி தரேன். அதுவும் சாப்பிடலாமே நல்லா குழந்தைகள் தான் சாப்பிட மாட்டேங்கிறது, நீயாவது சாப்பிடு. சாட்டா போச்சு ராகவன். ஏய் சக்கரை, என்னடா ராகவன் என்ன சொல்லிட்டு இருந்தான்? உன்னை பத்தி வசதியா சொல்லிட்டு இருந்தா கரெக்டா வந்துட்டேன். ஹலோ, என்ன சக்கரவர்த்தி ஐயங்க, கண்ணு ஆபரேஷன் பண்ணாலும் பண்ணிக்கிட்டீங்க, மண்ண கண்ட மாடு கணக்கு துள்ளி விளையாடுறீங்களே. ஓய், நான் தேசிகாச்சாரி, சக்கரவர்த்தி இல்ல. ஓ, எனக்கு தான் பார்வை தெரியலையோ. கரெக்ட் தானே டாக்டர்? நீங்களே கிளினிக் வாசல்ல போர்டு போட்டிருக்கீங்களே, டாக்டரின் பார்வை நேரம் 6 முதல் 8 வரைன்னு. இப்ப மணி 10 ஆகுது, கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும்.